டேஸ்டியான சிக்கன் கோஃப்தா கறி எப்படி செஞ்சிருந்தேன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் கோஃப்தாக்கு மட்டும் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இன்னும் கிரேவிக்கு தேவையானதை நான் நெக்ஸ்ட் கிரேவி பண்ணும்போது அப்படி காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் சிக்கனை வந்துட்டு பல்ஸ் மோட்ல நான் போட்டு வச்சிருக்கிறேன். பட்டர் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு வச்சிருக்கேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இருக்கு. ஸ்பைசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு, பெப்பர் வச்சிருக்கேன். அது உங்க தேவைக்கு அளவுக்கு தகுந்த நீங்க எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரெட் வந்துட்டு ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் வந்துட்டு நான் வெட்டி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டையா நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு கூடவே ஸ்பைசஸும் போட்டுடலாம். இதுவே எடுத்து வச்சிருக்கிற பட்டர் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ண வெட்டி வச்சிருந்த பிரெட் ஸ்லைஸையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸி ஜார்ல ஒரு 2 செகண்ட்ஸுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். இதுல அந்த சிக்கன் நான் பல்ஸ் மோட்ல பண்ணியிருந்த சிக்கனையும் போட்டு இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு நான் ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸுக்கு மிக்ஸி ஜார் பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் சிக்கனோட அந்த மசாலாலாம் எப்படி மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதை நம்ம ஒரு மீடியம் சைஸ் பால் டைப்பில் உருட்டி எண்ணெயில் பொரிக்க போகிறோம். அதுதான் கோஃப்தா. ஃபர்ஸ்ட் அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை நான் தட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா மிக்ஸி ஜாரில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்காது. நான் தட்டுக்கு மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த உருண்டையை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா 2 கையிலையும் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. நீங்கள் ஒரே கையில் கூட பண்ணலாம். இல்லை 2 கையும் வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை 2 கையும் பண்ண வேணாம்னா இந்த மாதிரி ஒரு கையிலேயே அப்படியே ஜஸ்ட் ரோல் மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஒரு அழகாக ஒரு மீடியம் சைஸ் பால் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடாக வேண்டாம், லைட்டாக சூடானா போதும். எண்ணெய் நல்லா சூடாகி நம்ம வடக்கி போடுற மாதிரி போட்டோம் அப்படின்னா கோஃப்தா வந்து சீக்கிரமாக ப்ரௌன் கலரில் வெளியே வந்துடுது. ஆனால் உள்ளே வந்துட்டு சரியாக குக் ஆகாது. அதனால எண்ணெய் ரொம்ப சூடாகாமல் ஒரு ஆஃப் சூடு இருக்கும் போதே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கோஃப்தா உருண்டைகளை திட்டமாக ஒரு 5-6 கவுண்ட்டில் நீங்கள் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் தான் இதை பண்ணணும். மெயினாக ஹை ஃப்ளேம் பண்ணவே பண்ணாதீங்க. சீக்கிரமாக தெரிஞ்சிடும். இல்லைன்னா வெளியே நல்லா வெந்துடும், ப்ரௌன் கலர் வந்துடும், உள்ளே வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் பொறுமையாக பண்ணுங்க. இது வந்துட்டு கோஃப்தா வந்து நான் வந்துட்டு ஒயிட் கலரில் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இந்த கோஃப்தா உருண்டை வந்துட்டு நான் ரொம்ப ப்ரௌன் கலராக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நான் எடுக்கல. லைட்டாக ஒயிட்டிஷாகவே இருந்தது நான் பண்ணது. அதனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த அளவுக்கு திருப்பி போட்டோம் அப்படின்னா 4 பக்கமும் நல்லா வெந்து உள்ளேயும் நல்லா குக் ஆகிடும். இதை குக் ஆன உடனே இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? சூப்பரான கோஃப்தாவை நல்லா பொரிச்சு வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம கோஃப்தா கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான ஐட்டம் வெங்காயம், கேஷ்யூ, அப்புறம் அந்த மற்ற மெலான் சீட்ஸ். உங்களுக்கு மெலான் சீட்ஸ்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல உங்களுக்கு கிடைக்கும். காரத்துக்கு நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஜாதி பத்திரி, ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, பிரியாணி இலை மட்டும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து நான் நியூ இயர்க்காக தான் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதா இருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் ஹை குவான்டிட்டி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி லிமிட்டான குவான்டிட்டி போட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம வெங்காயத்தை வதக்கி அரைச்சி வச்சிருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, இந்த ஸ்பைசஸையும் அது கூடயே கொட்டி இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப்பு தயிர் ஆட் பண்ணிட்டு கூடவே ஃப்ரெஷ் க்ரீமையும் இது கூட ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோஃப்தா பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த கோஃப்தா உள்ளலாம் அந்த மசாலா இறங்கி ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோஃப்தாலாம் போட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 8 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டால் போதும். இப்போ ஃபினிஷிங்கில் கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டான ஒயிட் கோஃப்தா கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. இதை வந்து நம்ம பரோட்டா, சப்பாத்தி, ரொட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சட்டிலாகவும் இருக்கும் உங்களுக்கு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம அடுப்பு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.